சேசம் பார்த்துட்ருக்கோம். 8 men can complete a work in 16 days. 4 days later, 8 more men join them. Then the number of days required to complete the remaining work is 8 நபர்கள் வந்து ஒரு வேலையை வந்து 16 நாட்கள் செய்து முடிப்பார்களாம். பர்சனு டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை மெம்பர்ஸு? 8 மெம்பர்ஸு 16 டேஸ். 4 நாட்கள் கழித்துனா இதில் வந்து 4 நாட்களை கழிச்சிடணும். ஓகேவா? அதேமாரி தான் இருக்காங்க. 4 நாள் கழிச்சிட்டோம்னா இங்கே என்ன ஆகிடும்? 4 டேஸ் போயிடும். அப்போ 12 டேஸ். அப்புறம் திரும்ப எத்தனை பேர் வந்து செய்கிறாங்கன்னா 8 பேர். அப்போ 8 + 8 16னா இப்போ டேஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பர்சன் இன்க்ரீஸ் ஆனால் டேஸ் வந்து கம்மியாக தான் செய்யும். அப்போ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் எதிர் விகிதம். அப்போ இதில் மல்டிஃபிகேஷன் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போது 8 × 12 which is equal to 16 × x. ஸோ எனக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 8 × 12 டிவைடட் பை 16. 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 6. அப்போது 6 டேஸ். ஓகேவா? இந்த சம்மோட ஆன்சர் 6 days.